மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ராஜா சார் இஸ் ஈக்குவல் டு இசை, இசை இஸ் ஈக்குவல் டு ராஜா சார். ராஜா சார் நாளே இசை தானே. பல ராகம் படைப்பதாலே அவரும் இறைவனே அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். அவரோட பாட்டு தானே. பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்து பிறந்த தமிழுக்கு முதல் வணக்கம். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நம்முடைய நிகழ்ச்சியில் எத்தனையோ இசைக்கலைஞர்கள் நம்மோடு பங்கேற்று அவர்களுடைய திரைப்பயணத்தை குறித்து நம்மிடம் பேசியிருக்கிறார்கள். இசைஞானி இளையராஜா 50 என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்மிடம் வந்திருக்கக்கூடிய இசைக்கலைஞர் என்பவர் இவர் வெறும் ஒரு இசைக்கலைஞர் அல்ல, சமூக ஆர்வலரும் கூட. இந்தியாவில் இருக்கக்கூடிய அநேக இசைக்கலைஞர்கள் கர்நாடக இசை சார்ந்தும் இந்துஸ்தானிய இசை சார்ந்தும் இருப்பார்கள். ஆனால் இவர் கர்நாடக இசை பின்புலத்தோடு மேற்கத்திய இசையான இசைக்கருவியான பியானோ என்கின்ற இசைக்கருவியில் உலகளாவிய தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர். இவர் தமிழக அரசின் மிக உயரிய விருதான கலைமாமணி விருதை பெற்றிருக்கக்கூடியவர். நம்மால் ஒரு 5 நிமிஷம் கண்ணை கட்டிக்கிட்டு நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப சந்தேகம் தான் நமக்கு. ஒரு நிமிஷம் நடக்க முடியும்னாலே சந்தேகம் தான். வீட்டில் கரண்ட்டு கட் ஆன அடுத்த நிமிஷம் நம்ம டார்ச் ஆன் பண்ணி நம்ம செல்ஃபோனில் இருக்க ஒரு டார்ச் ஆன் பண்ணி வெளிச்சத்தை தேடும். ஆனால் பார்வையற்றவர்களுக்காக ஒரு முழு நிகழ்ச்சியை தன்னுடைய கண்களை கட்டி கொண்டு இந்த பியானோ என்கின்ற இசைக்கருவியை வாசிக்கக்கூடிய அளவுக்கு மிக 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 திறமை பெற்றவர். அவ்வளவு அபார ஞானம் மிக்கவர். தன்னுடைய இசை அல்லது தன்னுடைய கலை என்பது தனக்கு மட்டும் இல்லாமல் பார்வையற்ற மாணவர்களுக்கு, பார்வையற்ற குழந்தைகளுக்கு தன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று கிட்டத்தட்ட 7 வருடங்களாக இந்த பார்வையற்ற மாணவர்களுக்காகவே ஒரு நிகழ்ச்சி நடத்தி வரக்கூடியவர் திரு அனில் ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நன்றி சார், நீங்கள் என்னோட நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப நன்றி. என்ன இந்த நிகழ்ச்சியில் சேர்த்த உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சார், இவரை சாரை பற்றினா நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு நபர்களில் இவரும் ஒருத்தர். ஏன்னா இந்த பியானோ இசைக்கருவிங்கிறது அவ்வளோ ஈஸியாக வாசிச்சிடவே முடியாது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டில் ஒன்று வாசிக்கணும், ரைட் ஹேண்டில் ஒன்று வாசிக்கணும். அதை கண்ணை கட்டிக்கிட்டு வாசிக்கிறாரு. இவர் வாசிக்கும் போதெல்லாம் நான் அப்படியே வாயை பொழந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் நிறைய வீடியோஸ்லாம். அண்டு ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப பர்சனல்னால் 2 வீடியோ சொல்லலாம். ஒன்று இவருடைய இன்டர்வியூ வித் எஸ்பிபி சார், அண்ட் அனதர் ஒன் இவரும் கிட்டார் பிரசன்னா சாரும் வாசிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இன்றைக்கி பூரா கேட்டுட்ருக்கலாம். அந்த 1 ஹவர் வீடியோ அது எங்கே தொடங்கி எப்படி முடியும்ட்டு நமக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இசைக்கலைஞர்களை இன்றைக்கி சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். கர்நாடக இசைப்புலம் பின்புலம் இருந்தாலும் இந்த பியானோ அப்படின்னக்கூடிய இந்த வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் எப்படி ஆப்ட் பண்ணீங்க சார்? ஸோ இது நான் அடிக்கடி ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆப்ட் பண்ணுறதில்ல, இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்மளை ஆப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. இது அதாவது என்னோட கேஸில் சிறு வயசில் எனக்கு 3-4 வயசு இருக்கும்போதுன்னு சொல்லுவாங்க வீட்டில். இது நடந்ததான்றது எனக்கு தெரியாது. 3-4 வயசு இருக்கும்போதே இந்த எங்கள் பெரியப்பா ஒரு சின்ன கீபோர்டு மாதிரி ஏதோ வெளியூர் போனதுனால ஒரு கீபோர்டு கிஃப்டாக கொண்டு வந்திருக்கார் போல இருக்குது. அந்த கீபோர்டையே வாசித்து நான் எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன்னா இது போகவே போகாது அப்படின்னு. ஸோ அது அவங்க என்ன இந்த சின்ன பையன் இப்படிலாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ பெரிய பியானோ வாசித்து காமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டில் ஒரு பியானோ வந்திருக்கு. அந்த பியானோவில் வைக்கும்போது நான் அப்படியே வாசித்து காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. இது அந்த காலத்தில் சமூக வளம்லாம் கிடையாது, அதனால் இது நிஜமாகவே நடந்ததா இல்லை சும்மா என்னை சாப்பிட வைக்கிறதுக்காக சொன்னாங்களா இதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இதுதான் பேசப்படும், வீட்டில் பேசப்படும். நான் படித்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பியானோ கிளாஸ் இருக்கும். பியானோ கிளாஸ்னாக்க மியூசிக் கிளாஸாக இருக்கும். அந்த கிளாஸில் ஒரு டீச்சர் பியானோ வாசிப்பாங்க. ஸோ அந்த டீச்சர்கிட்ட எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு, ஏன்னா அந்த காலத்துலலாம் பியானோங்கிறதெல்லாம் அவ்வளோ ஒரு சாமானியமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு கருவி கிடையாது. வீட்டுக்கு வீடு கீபோர்ட்லாம் கிடையாது. நான் சொல்கிறது early 80s.
ஸோ அதனால எங்கள் அம்மா வந்து அந்த டீச்சரை கேட்கும்போது அவங்க அந்த டீச்சரும் வந்து நான் வாசிக்கிறத கேட்டுட்டு திறமை இருக்குது இவருக்கு, அதுக்கு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, 3 to 4 years ஆஃப் ஏஜில் எல்கேஜி டு யூகேஜி அந்த ஏஜில், ஸோ கண்டிப்பாக வந்து இவர் பயிற்சி எடுக்கணும், இது மேற்கொண்டு போகணும்னு அவங்களே என்னோடய ஃபஸ்ட் டீச்சர் ஆனாங்க. ஸோ அதுலேருந்து இசையில் தொடங்குதம்மா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து தான் வந்து இசையிலேயே தொடங்கி இசையிலேயே வாழக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு. இது வந்து அதாவது எப்படி சொல்லணும்னாக்க, நான் வந்து ஒரு பியானோ இசை கலைஞர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பியானோங்கிறது எனக்கு வந்து அது மியூசிக்குங்கிறதே வந்து எனக்கு வந்து ஒரு உயிர் மூச்சு மாதிரி. அது வந்து நான் அது ஒரு தனிப்பட்ட ஆக்டிவிட்டியாக நான் யோசித்ததே கிடையாது. இது இயல்பு எனக்கு. பேசுகிறதுக்கு பதிலாக வாசிக்கிறது எனக்கு ரொம்பவே ஈஸியர் அப்படிங்கிறது தான் என்னோட. ரொம்ப நேரம் பேசிட்டீங்க, ஏதாவது எங்களுக்காக. சரி, இது ராஜா சாரோட 50 அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிடித்த ஒரு ராஜா பாடல் நீங்கள் கேட்கலாம். அது எனக்கு தெரிந்தால் நான் வாசிக்கிறேன். எனக்கா ஒரு தடவை இது நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த சாங் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு தடவை நீங்கள் கொரோனா டைமில் இன்ஸ்டாகிராம் லைவ் போட்டுட்டு இருந்தீங்க. அப்போ நான் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு ஏதோ ஒரு தெரிஞ்சதில் நான் என்ன பண்ணிட்டேன், சிம்மேந்திர மதியமும் அப்படின்னு போட்டு அடுத்த நிமிஷம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பார்த்த உடனே நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஐ வாஸ் ஃபீலிங் லைக் ஸ்லோ பிளஸ்ட். என் தங்கச்சிக்கிட்டலாம் காமிச்சிட்டு பாரு நான் சொன்ன பாட்டு வாசிக்கிறார், பாரு நான் சொன்ன பாட்டு வாசிக்கிறார். ஸோ சிம்மேந்திர மதியமும் இதெல்லாம் ராகங்கள். சிம்மேந்திர மத்தியமம்ன்றது அப்படிங்கிறது ஒரு ராகம். அந்த ராகத்தில் வந்து ஒரு கர்நாடக இசைக்கிருதியை கம்போஸ் பண்ணுறதே வந்து ஓரளவுக்கு ஒரு கடினமான ஒரு விஷயம்னு இருக்கும்போது, அதில் பல லட்சம் பல கோடி மக்கள் வந்து பாட முடிகிற மாதிரி ஒரு ஹம்மபிள் டியூன் வந்து கிரியேட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு அபாரமான ஒரு அச்சீவ்மெண்ட், எக்ஸ்ட்ராடினரி அச்சீவ்மெண்ட். இதெல்லாம் வந்து நம்ம அதாவது இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து நமக்கு சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. ஏன்னா கேட்டு அதுதானே ஆனந்த ராகம் தானே எனக்கு தெரியுமே அப்படின்னு. அது வந்து ஒருத்தருக்கு அவரோட மைண்டில் தோணணுங்கிறதே பெரிய விஷயம். இந்த ராகத்தில் அமைச்சு அதை இத்தனை பேருக்கு வந்து போய் சேர்த்துருக்காருங்கிறது வந்து கூஸ்பம்ஸ் தான். இதெல்லாம் யோசிக்கும் போது எப்படி இந்த மாதிரி வந்து ஒரு தெய்வீக பிறவிகள்லாம் வந்து இருந்த அதே காலத்தில் அதே களத்தில் அதே தரையில் நம்மளும் மிதிச்சிருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது இல்லை, இட்ஸ் ரியலி சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் சொன்ன அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ பெரிய அந்த ராகத்தை இவ்வளோ சாதாரண ஒரு எளிய மனுஷனுக்கு அவர் கொண்டு வந்து எவ்வளோ பெரிய விஷயம் சார். அதை அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு அவர். எனக்கு வந்து யோசிக்கும் போது இதெல்லாம் எப்படி இங்கே தோணுது. இந்த கௌரி மனோகரின்னு ஒரு ராகம் இருக்குது, அதில் வந்து இந்த பாட்டு வந்து எனக்கே ஒரு ரெஃபரன்ஸ் அப்படின்னாக்க இந்த பாட்டு ஆயிடுச்சு. இப்போ பொன்மானம் பன்னீர் தூதன் தோணினாலே அது லைக் இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளாசிக்கல் ஸ்டேஜில் சம்டைம்ஸ் இப்போ திடீர்னு இம்ப்ரவைஸ் பண்ணோம் அப்படின்னா கூட கௌரி மனோகரின்னு எனக்கு டக்குன்னு வந்து பொன்மானம் தான் வரும். அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் என்ன சொல்றது ரிவர்ஸ் ஸ்விட்ச் பண்ணியிருக்காருனாக்க நம்ம பிரெயினே ரீவயர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து ஐ திங்க் ராஜா சார் இஸ் ஹேட்ஸ் ஆஃப் தான். எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அவ்வளோதான். நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆன தமிழகத்தில் இருந்த பியானோ பிளேயர்ஸ் உங்களுக்கு? அந்த காலத்தில் வந்து ஹேண்டில் மேனுவல் அப்படின்னு ரெஜி மேனுவலோட அப்பா ஹேண்டில் மேனுவல் சாரை வந்து நான் மீட் பண்ணும்போது எனக்கு 6 or 7 years ஆஃப் ஏஜ் இருக்கும். என்னை கூட்டிகிட்டு போனாங்க அவரை மீட் பண்ணுறதுக்கு. அவரை நான் வாசிக்கிறதுன்னு கேட்டுட்டு அவருக்கு அஃப்கோர்ஸ் ஹீ வாஸ் ஆல்ரெடி வெரி ஓல்டு அண்ட் ஹீ ரெக்கமெண்டட். அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஒரு பர்சன் தான் என்னோட 2வது குரு அண்ட் ரொம்ப முக்கியமான குரு ஆனாங்க.
ஸோ அவரோட பங்கு என்னோடய லைஃப்பில் ரொம்பவே இருக்குது. விஜய் சார் வந்து எனக்கு வாஸ் ஃபினாமினல் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா விஜய் சார் கேட்குறதெல்லாம் வந்து எப்படி ஒருத்தரால் இப்படி வாசிக்க முடியுது, இல்லை நீங்கள் மீட் பண்ணி ஆர்கன் இப்படி வாசிப்பார், சர்ச் ஆர்கன்லாம் வாசித்து கேட்டிருக்கேன், நான் என்னம்மா வாசிப்பார் அப்படின்னு. ஸோ தட் ஈரா ஆஃப் லிஸ்னிங் டு பீப்புள், இந்த மாதிரி இப்படிலாம் வாசிப்பாங்க, இப்படி கூட வாசிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுவும் அசாத்தியமாக வாசிப்பாங்க. அவங்களுக்கும் மியூசிக் அப்படியே ரத்தத்திலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் அவருமே பெருசாக கற்றுக்கிட்டுலாம் இல்லை, அப்படியே இது. ஸோ அண்ட் ஐ திங்க் விஜய் சார்லாம் போனதெல்லாம் நமக்கு பெரிய லாஸ், ஆக்சுவலி பெரிய பெரிய இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பெரிய பெருமை என்னென்னா மிஸ்ஸஸ் சாண்டில் மேனுவல், அதாவது மிஸ்ஸஸ் ஆலிஸ் மேனுவல், அவரோட புக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஒரு லெகசி கிஃப்ட் மாதிரி வந்து ஒரு 2 பெரிய பெட்டிகள் ஃபுல் ஆஃப் மியூசிக் புக்ஸ் வந்து எனக்கு வந்து சேர்ந்தது. அது வந்து இதெல்லாம் அவார்ட்ஸ் சார், இதெல்லாம் தான் அவார்டு. நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு அவார்டுங்கிறீங்க, எனக்கு இதெல்லாம் அவார்டு. அதாவது அவர் காலமாகும்போது அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்டோட அனில் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ இவங்கெல்லாம் எனக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் தான். கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் மை ஓன் டீச்சர்ஸ், அவங்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ். அண்ட் அந்த காலத்தில் வந்து திவாகர்னு சொல்லி ஃபிலிமில் வாசிச்சவர் இருக்கார். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அடாப்டேஷன் ஆஃப் பியானோ இன்டு இந்தியன் மியூசிக் இந்த மாதிரி. அதே மாதிரி எம்எஸ்வி சார் முதல் வாட்டி மீட் பண்ணும்போது அவருக்கு பியானோனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இன்ஸ்பயர் பண்ண பியானிஸ்ட்னால் அதுக்கு நான் சொன்னேன். பட் பியானோவால் இன்ஸ்பயர் ஆன நிறைய மியூசிஷியன்ஸை நான் மீட் பண்ணக்கூடிய எனக்கு வந்து ஒரு நல்ல தருணம் இப்போ அமைஞ்சது. அதாவது ராஜா சாராக இருக்கட்டும், எம்எஸ்வி சாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு பியானோனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் தட் அதாவது நம்ம பண்ணுறது ஏதோ சரிதான், ஓகே நம்ம ஒரு கரெக்டான ஒரு கருவி தான் நம்மளை வந்து சேர்ந்துருக்குன்ற ஒரு நல்ல ஃபீலிங் அப்போ வந்தது. ஐ ஃபீல் ஸோ லக்கி. இந்த மாதிரி ஒரு இசை கலை, இந்த ஒரு இசை கருவி என்ன தேடி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். விஜய் மேனுவல் சார் வாசித்த பீசஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எது சார்? சச்ச இது யாரை சொல்கிறதுன்னு தெரியல. இந்த கம்போசிஷன்ஸ் பண்ண அவரை சொல்கிறதா, கொஞ்சம் கூட இந்த இசை தெரியாமல் எவ்வளோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் அவ்வளோ அழகாக வாசிச்சிருப்பார் விஜய் சார், அவரை சொல்கிறதா, அப்படியே 2 சாங்கை ஜெல் பண்ணவங்கள சொல்கிறதா? பிளஸ்ட், நான் தான் பிளஸ்ட். நான் இது வெறும் என்னோட சின்ன கீபோர்டில் என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிகிட்ருக்கேன் சார். அவங்கெல்லாம் வந்து செஞ்சு, அதாவது க்ரியேட் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அது வந்து அதான் சொல்கிறேன், நான் அதே டைம் அதே ஸ்பேஸில் நம்மளும் இருந்திருக்கோம், நம்மளும் வாழ்ந்திருக்கோம்னு நினைக்கும் போது தான் அன்பிலீவபிளாக இருக்க போகும். அண்ட் எம்எஸ்வி ஐயாவை மீட் பண்ண தருணம் பற்றி சொல்லுங்கள். மச் லேட்டர் இன் லைஃப். ஐ வாஸ் ஆல்ரெடி ஒரு மாதிரி கர்நாடக இசை நிறைய கொலாபரேஷன்ஸ்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு வந்து எனக்கு பரிச்சயமான ஒரு காலத்தில் தான் அவரை மீட் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. அண்ட்
we had a very very beautiful conversation. He was அவருக்கு வந்து பியானோ பார்த்த உடனே அவருக்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷம். ஸோ அந்த பியானோவில் என்ன வாசிக்க வச்சு அவர் வாசித்து இட் வாஸ் ஐ திங்க் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் இன்ட்ராக்ஷன்ஸ். எனக்கு இன்னொரு அதில் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்கா வந்து எம்எஸ்வி சாருக்கு வந்து ட்ரிபியூட்ஸ் ஆன் த பியானோவே நான் செய்யக்கூடிய எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. அவரோட ஃபேமிலி, அவர் ஃபுல் ஃபேமிலி உட்காத்தி வச்சு அவங்களுக்காகவே அவரோட சாங்ஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணக்கூடிய ஒரு தருணம்லாம் இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஐ மீன் இதெல்லாம் பண்ணி ஒரு 12-13 வருஷம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ். ஏன்னா அவரோடதெல்லாம் அந்த அதில் ஒரு when I listen to all of that, the influence of jazz இதில் இருக்கும், influence of swing music இருக்குது, இல்லை influence of various அத்தனை ஜானர்ஸ் அதில் வரக்கூடிய. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது வந்து அஃப்கோர்ஸ் இது லாட்டின் அமெரிக்கன் மியூசிக் பேஸ் டாங்கோ அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஆஃப் மியூசிக் இருக்குது. அந்த டாங்கோவில் வந்து பர்டிகுலர்லி அந்த பீட்டு அந்த மாதிரி ஒரு பீட் சீக்வன்ஸ் மேலே கம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு அகெயின் எம்எஸ்வி சாரோட கதை, அவரோட லைஃப் எல்லாம் நினச்சி பார்த்தாக்க எப்படி இந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் அவருக்கு வந்து ஒரு ஃபேமஸ் சாங் இருக்குது, பேசாமே மூச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பானிஷ் சாங் இருக்குது. அப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் பஹாப்ஸ்னு ஒரு சாங் இருக்குது. அந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் இருக்குல்ல. பட் எப்படி எங்கேருந்து இதெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டு எப்படி அதெல்லாம் இன்டர்னலைஸ் பண்ணி பல லட்ச கோடி மக்கள் பாடக்கூடிய, அதாவது இன்னி வரைக்கும் பாடக்கூடிய பாடல்கள். நான் இதெல்லாம் வந்து கலைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்போல்லாம் வந்து கலை தான் இல்லையா? ஸோ வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக அவங்க கற்றுக்கிட்டு ஒரிஜினல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அனலாக் வேர்ல்டில் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பயிற்சி பண்ணி அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து லைவில் ரெக்கார்ட் பண்ணி எவ்வளோ உழைச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து சும்மா டிஜிட்டல் பஞ்சிங்லாம் கிடையாது. வி கான்ட் ஜஸ்ட் கம் அண்ட் கீபோர்ட் சீக்வன்சிங்லாம் கிடையாது. வேர் வி கேன் ஜஸ்ட் ஆட் பார்ட்ஸ். எல்லாம் வந்து ஒரிஜினல் சவுண்ட்ஸ் அவங்க வந்து அதெல்லாம் அத்தனையும். ஸோ அந்த பார்த்த ஞாபகம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபுல் பேண்ட் இருக்குது. அதில் ட்ரம்பெட்ஸ், ட்ராம்போன்ஸ், சாக்ஸோஃபோன்ஸ், என்னென்னமோலாம் இருக்குது. அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எப்படி அவங்க வந்து, ஏன்னா முறைப்படியாக அவர் வந்து லாட்டின் அமெரிக்கன் மியூசிக்லாம் படித்தது கிடையாது. அதை அதனோட ஃபார்மை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கம்போஸ் பண்ணி அதெல்லாம் கொண்டு வருது. அமேசிங் திங்ஸ். அண்ட் கம்மிங் டு ராஜா சார். ராஜா சார் அவருடைய 50வது ஆண்டு கொண்டாடுறோம். நீங்கள் வியந்த இசை, ராஜா சாரினுடைய இசை, இந்த மனிதனை எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்க? ராஜா சார் இஸ் ஈக்குவல் டு இசை, இசை இஸ் ஈக்குவல் டு ராஜா சார். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கே ஒன்றுமே கிடையாது. அதாவது ராஜா சார் இசைன்னு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ராஜா சார் நாளே இசை தானே, வேறு ஒன்றுமே கிடையாது. இசையில் தொடங்குதம்மா, அவர் தான் இசை. ஓகே, பல ராகம் படைப்பதாலே அவரும் இறைவனே அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். அவரோட பாட்டு தானே. வாட் கேன் வி சே? ஐ மீன், ராஜா சார் இசையில் பிறந்து வளர்ந்த குழந்தைகள் நம்ம ஜெனரேஷன்ஸ் எல்லாமே. அதாவது ஒரு காலத்தில் வந்து பாட்டுனாலே ராஜா சார் தான் வந்து கம்போஸ் பண்ணுவார். எஸ்பிபி சார் இல்லை ஏஸ்தா சார் பாடுவாங்க, ஜானகி அம்மா இல்லைனாக்க சுசீலா அம்மா பாடுவாங்க. இதுக்கு மேலே நமக்கு மியூசிக்கே தெரியாது, வேறு எதுவுமே இருந்ததுன்னு கூட தெரியாது ஆக்சுவலி. அண்ட் ரேடியோவில் இதுதான் வந்துட்டுருக்கோம், தூர்தர்ஷன் போட்டாக்க இதுதான் வந்துட்டுருக்கோம். இது தவிர நமக்கு வேறு ஒன்றுமே ஒரு ரெஃபரன்ஸே கிடையாது. ஸோ என்ன சொல்கிறது, அதாவது பிறந்ததுலேருந்தே நமக்கு ஒரு லக்ஸூரியஸ் மைண்டுக்கு கிடைச்ச 5-star ஹோட்டல் அப்படிங்கிறது தான் அது. இல்லையா? எப்போ பார்த்தாலும் மைண்ட் இஸ் பீங் லக்ஸரியேட்டட், ஒரு ஸ்பாக்கு போகிற மாதிரி மைண்டுக்கு. ஏன்னா ஒவ்வொரு சாங்லேயும் அவ்வளோ அழகுகள், ஒவ்வொரு சாங் அதுவும் வளர 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 நம்ம அதே பாட்டு 5 வயசில் கேட்ட பாட்டு இப்போ வந்து 45 வயசுக்கு மேலே 50 வயசில் கேட்கும்போது எவ்வளோ விஷயம் இருக்குது பாதில் அப்படின்னு தெரியுது. ஓகே,
என்னென்ன லேயர்ஸ் சேர்த்துருக்காங்க, என்னென்ன அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். அண்ட் லிரிக்ஸ் புரிகிற மாதிரி இருக்கும் மெயினாக. அதனால தான் நம்மளால் இன்னி கூட லிரிக்ஸை வந்து மனப்பாடமாக சொல்ல முடியாது. இதுக்குன்ட்டு நம்ம கூகுள் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது, அது தன்னால் வருது. அண்ட் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னாக்கா லிரிக்ஸ் தமிழ் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அதாவது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு இல்லையா. ஸோ ஒரு எனி சாங் யூ டேக், ஒரு சிம்பிள் சாங் எதுவுமே சொல்ல முடியாதுன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். இந்த பாட்டு எடுத்துக்கோங்களேன். இதில் அந்த சரணமாக இருக்கக்கூடிய அந்த வேர்ஸ் வந்து வேற கீழே இருக்கு இல்லையா, அந்த மேஜர் கீழே போகுது. திரும்பி வரும்போது கம்ப்ளீட்லி அன்ரிலேட்டட். ஸோ ரிலேட்டிவ் மைனர் ரிலேட்டிவ் மேஜர் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட் அது. ஸோ அதை எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அதுவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வே ஆஃப் கம்போசிங். அண்ட் ராஜா சார் அது நிறைய பாட்டில் அப்படி இருக்கும். பட் இதில் வந்து கவுண்டர் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து மேல் வாய்ஸ் பாடும்போதே கூடியே வந்து சைமல்டேனியஸாக ஃபீமேல் வாய்ஸ் பாடும். அதுவும் ஃபீமேல் வாய்ஸ் இட்ஸ் ட்ரூ கவுண்டர் பாயிண்ட். கவுண்டர் பாயிண்ட்னாக்க 2 voices ஆர் சிங்கிங் சம்திங் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர், பட் டேக்கன் இன் காம்பினேஷன் ஹார்மனி வருது. ஸோ பாக்கோட காம்போசிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது பாக் அப்படிங்கிறது ஒரு மேற்கத்திய இசை மேதை, 1685 to 1750, ஒன் ஆஃப் த ஃபாதர்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் மியூசிக், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக். அவரோட 2 part இன்வென்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் பார்த்தோம்னாக்க அதுதான் கவுண்டர் பாயிண்ட். ரைட் ஹேண்டில் வந்து ஒரு மெலடி இருந்ததுனாக்க லெஃப்ட் ஹேண்ட் சேர்ந்து வச்சா ஓகே நைஸ். பட் பாக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டில் ஆரம்பித்து ஒரு சின்ன சைக்கிள் கேப் விட்டுட்டு அதே மெலடி வந்து லெஃப்ட் ஹேண்டில் திருப்பி வரும். ஸோ இந்த கை இண்டிபெண்ட்டாக வாசிக்கணும், இந்த கை இண்டிபெண்ட்டாக வாசிக்கணும். ஆனால் கேட்குறவங்களுக்கு மாத்திரம் ஹார்மனி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இது ஜஸ்ட் ஒரு லைன், இந்த மாதிரி ஹோல் பீசஸ் ஓகே 48 பீஸ் இந்த மாதிரி இருக்குன்னா இது எப்படிலாம் யோசிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன். இதெல்லாம் ரூம் வச்சு யோசிச்சிட்டாங்களான்ற மாதிரி எவ்வளோ ரூம் வச்சு யோசிச்சாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பீசஸ் ராஜா சார் இதெல்லாம் கடைப்பிடிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து ஸோ இந்த ஹார்மனி கான்செப்ட் இதுலேருந்து வருது. அவர் பண்ண அந்த கான்ட்ரபண்டல் ஹார்மனி அப்படின்னும் இந்த பூமாலையில் வரும். நடுவில் வரக்கூடிய அந்த பெட்ஸ் எல்லாம் இருக்குது, பிஜிஎம்லாம் இருக்குது. வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் இருக்கும், ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஆனாக்கா அந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் முடிகிற இடத்துல வந்து அந்த ஸ்லைட் கிட்டார் அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த வாவா கிட்டார்லாம் வரும். அந்த கிட்டாரோட அந்த ட்வாங் ஒரு நெளிவு சுழிவுலேருந்து திருப்பி இந்தியன் கிளாசிக்கல் மெலடி கொண்டு வந்துருவார். எனக்கு வந்து இதெல்லாம் சொல்ல இனிக்குதடா, அவ்வளோதான். எப்படி ஐயோ ஓகே, அத்தனை விஷயமும் ஒரு 3 நிமிஷத்தில் நடந்துட்டுருக்கு. இந்த அத்தனை விஷயம் 3 minutesல you are expressing Western classical, Indian classical, bringing in swing, bringing in curves, bringing in counterpoint, harmony, relative minor, chromatic progressions. என்னதான் இல்லை சொல்லுங்க. எப்படி அதாவது இப்போ 12ஆம் கிளாஸ் கால்குலஸ் பேப்பர் 3 நிமிஷத்தில் அவர் செட் பண்ணுறாரு, அவ்வளோதான். அவ்வளோ ஈஸி கிடையாது. இதெல்லாம் வந்து இப்போ எப்படி சொல்கிறது இல்லை. வாட் அன் எக்ஸ்ட்ராடினரி மைண்ட் இட் ஹேஸ் டு பி. வித்தின் 20 minutesல எழுதிடுறாரு. அதுவும் யோசிக்காம. அது வேறு, அந்த மாதிரி எவ்வளவோ கேட்டிருக்கோம் நம்ம. அதெல்லாம் இல்லை, நீ பார்த்த பறவையே ஹர்ட் தட் ஹி கம்போஸ்ட், இப்படி கம்போஸ் பண்ணார் அப்படின்னு. எப்படி சார் இதெல்லாம் வந்து தான் எங்கேருந்து வருது? ராமானுஜம், ஸ்ரீனிவாச ராமானுஜம் பற்றி பேசும்போது கிரேட் மேத்தமெட்டிஷியன். அவருக்கு வந்து நம்பர்ஸ் அண்ட் நம்பர் தியரிலாம் அப்படியே வரும். அவர் வந்து நாமகிரி தேவியை வந்து யோசிப்பாராம், அப்படியே அது தன்னால் வந்து அடுத்த நாள் வந்து ஒரு தியரமாக வந்து முடியும். அந்த தியரம்லாம் இன்னி வரைக்கும் சால்வ் பண்ணாமல் வெஸ்டர்ன் மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து ஃபீல்ட்ஸ் மெடல் வாங்கினவன்லாம் கூட வந்து ஸ்ரீனிவாச ராமானுஜம் தியரிஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. சிம்பிளாக ஏதோ ஒரு ட்ரிப்ளிகேனில் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு நோட் புக்கில் வந்து அவர் தியரிஸ் போட்டிருக்காரு. ராஜா சாரும் அதே மாதிரி ஜீனியஸ் தானே. ஓகே,
அப்படியே தோன்றது கிடுக்கிட்டு எழுதுறாரு, டக்குன்னு வருது, அவ்வளோதான். அண்ட் இட் ஹஸ் காட் எவ்ரி திங், இட்ஸ் கம்ப்ளீட், ரைட்? எதுலேயுமே இட்ஸ் ஜஸ்ட் 2 ஹார்மோனிக் ஃப்ரேம்ஸ். ஹார்மோனிக் ஃப்ரேம் 1 இஸ் ஆன் 1 கீ, இது வந்து டீன்ற கீழ, அடுத்தது பி, அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் கார்ட்ஸை ஃபஸ்ட்டு அவ்வளோதான். பட் அதை எப்படி அதை ஆர்பெஜியேட் பண்ணும்போது இதெல்லாம் பாக் பார்ட்டிட்டாஸ் எல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் அப்படி தான் வரும். அந்த ப்ரோக்ரஷன்ஸ்லாம் ஈச் ப்ரோக்ரஷன் டு த நெக்ஸ்ட் ப்ரோக்ரஷன் வந்து ஒரு நோட்டை மாற்றி வரும். நம்ம இந்த வேர்ட் எண்டிங் கேமில் விளையாடுவோம், ஒரு நோட் மாற்றுறதுனால அடுத்த ப்ரோக்ரஷன் வரும், அந்த நோட்டை மாற்றுறதுனால அடுத்த ப்ரோக்ரஷன் வரும். இந்த நோட்ஸோட மிட் பாயிண்ட்லாம் எடுத்து பார்த்தாக்கா கரெக்டாக அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இல்லை ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இருக்கும். அதுதான் சொல்கிறேன் சார். இதெல்லாம் வந்து ஒரு மனிதனால் 10 PhD பண்ணா கூட இது வந்து ஃபுல்லாக இதுக்குள்ளே இறங்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் பண்ணுறது ஒரு விஷயம். சி மேத்தமேட்டிக்கலி யூ கேன் டூ திங்ஸ், பட் அதில் வந்து ஒரு அழகு வரணும். அந்த அழகு கவின் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கவர்ச்சி, அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து மக்களை வந்து உள்ளே கொண்டு வரணும். அதுதான் சார், அது பெரிய விஷயம். ப்ரொடியூசர்ஸை சமாளிக்கணும், டைரக்டர்ஸை சமாளிக்கணும், அதெல்லாம் ஒரு பக்கம், அதெல்லாம் ஒரு பக்கம், ரைட்? இதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ இதில் தான் ஸோ இந்த பாக்கெல்லாம் கேட்கும்போது தென் யூ லிசன் டு திஸ் ப்ரோக்ரஷன்ஸ் பார்த்தோம்னாக்க அப்பா எங்கேயோ போய்ட்டார் சார் இவர் அப்படின்னு. அது எப்படி சார் ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே 1985 ஏவிஎம் ஸ்டுடியோஸில் உட்காந்துட்டு அவர் 1785 யூரோப்புக்கு போகிறார். அவர் அப்பா மென்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அங்கேருந்து ஒரு 18th சென்ச்சுரி கர்நாடக இசை கொண்டு வந்து அது ரெண்டுத்தையும் அந்த லெவலில் கோத்து திருப்பி 20th சென்ச்சுரி கொண்டு வந்து நிற்கிறார் சார் அவர். ஓகே, டைம் ட்ராவலருக்கு வேற என்ன டெஃபினிஷன்? இஸ் அ டைம் ட்ராவலர்.